ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்க்கு பிரான்ச்சு ஏடிஎம்மு. நம்ம எங்கேயாவது ஊரில் இருக்கோம், எங்கே இருக்குன்னு தெரியல, எப்படி ஏடிஎம்மை கண்டுபிடிக்கிறது, எப்படி பிரான்ச்சை கண்டுபிடிக்கிறது, நம்ம ஒரு டெபாசிட் பண்ண இல்லை பேங்க்கு போய் ஏதோ பார்க்கணும் பிடிக்கணும், இல்லை ஏடிஎம் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு எப்படி நம்ம அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது டீட்டெயிலாக ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பேங்க்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொம்மையை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பொம்மையை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு என்ன பண்ணோன்னா ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ டூ கெஸ்ட்னே கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் போய்ட்டு பாருங்கள், பேங்க் பிரான்ச் அண்ட் பை ஏடிஎம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் எந்த பிரான்ச்சு எங்கே ஏடிஎம் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், செலக்ட் யுவர் லொக்கேஷன் டைப்பு, பிரான்ச் பார்க்கணுமா இல்லை ஏடிஎம் பார்க்கணுமா, உங்களுக்கு எது பார்க்கணுமோ எதில் இன்ட்ரெஸ்ட். அதாவது நான் பிரான்ச்சுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிரான்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஏடிஎம் இருந்தாலே போதும், கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம், ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துக்கலாம். ஏடிஎம்மில் கேஷும் டெபாசிட் பண்ணுற ஏடிஎம்மும் இதில் காமிக்கும், எங்கெங்கே கேஷும் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுவும் காமிக்கும். நீங்கள் பயப்படாமல் இது பண்ணிக்கலாம். நான் சும்மா ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் இப்போ சென்னைன்னு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அது போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபைன் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், சென்னையில் இருக்கிற எல்லா இதுவும் சைட்டில் காமிச்சிடும். இது வந்து இப்போ வந்து எந்த இடத்து காமிக்குதுன்னா, இப்போ வந்து ஒரு ஊர் வந்து காமிக்குது. இந்த சைடில் பாருங்கள், அந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா இதுவுமே காமிக்கும். அரும்பாக்கம் பாருங்கள், சென்னையில் எத்தனை பிரான்ச் இருக்கோ எல்லா பிரான்ச் அட்ரஸும் காமிக்கும். இதில் பாருங்கள், ஒன்றா இது பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே காமிக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ எக்மோர் போகிறேன், எனக்கு எக்மோரில் எங்கே பிரான்ச் இருக்குன்னு தெரியல அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா அந்த எக்மோரை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த பிரான்ச் எங்கே இருக்குது, அதோட பின்கோடு என்ன, அதோட ஐஎஃப்எஸ் கோடு என்ன, எப்போ திறந்துருக்கும், அதோட ஃபுல் அட்ரஸ்ஸு, ஹாலிடேஸு, எல்லா டீட்டெயிலும் பக்காவாக போட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் முதற்கொண்டு மெயில் ஐடி முதற்கொண்டு பக்காவாக எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்காங்க. நீங்கள் பிரான்ச்சோட மெயில் ஐடி தெரிஞ்சுக்கணுன்னா கூட இதில் ஓப்பன் பண்ணி உங்களோட மெயில் ஐடி கூட தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக மெயில் பண்ணவும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பல டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதோ பிரான்ச் நீங்கள் பார்க்கணும் அப்படி ஈஸியாக, இல்லை நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எனக்கு பிரான்ச் எங்கே போகிறோன்னு தெரியல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈரோடுன்னு சொல்லி போடுறேன். ஈரோட்டில் வந்து நான் வந்து எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள், எல்லாமே பேங்க்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பக்காவாக கொடுத்துட்றானுங்க. நீங்கள் மெயில் ஐடி வேணும், இல்லை நான் மெயில் பண்ணணும் பிரான்ச்சுக்கு நினச்சிங்கன்னா கூட இதுக்குள்ளே போய் நான் உங்களோட மெயில் ஐடி கூட எடுத்துக்கலாம் ஈஸியாக. நீங்கள் போய் பேங்க் போகணுன்ட்டு அவசியம் இல்லை, போய் மெயில் ஐடி கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் இதுலேயே எல்லாமே நீட்டாக பக்காவாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த டீட்டெயில், ஈரோட்டில் நீங்கள் எந்த பிரான்ச்சு வேணும் அப்படின்னு சொல்லி பேங்க் போகிறதுக்கு டீட்டெயில் வேணும், அட்ரஸ் வேணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க, இப்போ வந்து நம்ம ஏடிஎம், எனக்கு நான் கேஷ் டெபாசிட் ஏடிஎம்மே பண்ணிக்கிறேன், இல்லை கேஷ் எடுத்துக்கிறேன், ஏடிஎம் எங்கே இருக்குன்னு தெரியும்னு சொன்னீங்கன்னா ஏடிஎம் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் உதாரணத்துக்கு இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி போடுறேன். கொடுத்துட்டு ஃபைன் கொடுக்குறேன். ஃபைன் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ நாமக்கல் வந்து ஏடிஎம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் காமிக்குது. இதில் பாருங்கள், ஏடிஎம் வித் கேஷ் டெபாசிட் இதில் வந்து நோன்னு சொல்லியிருக்கு. அப்போ அது இந்த வந்து ஏடிஎம் மட்டும் தான் இருக்குது, இதில் நம்ம கேஷ் மட்டும் தான் எடுக்க முடியும், கேஷ் டெபாசிட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு கேஷ் டெபாசிட் பண்ணுற ஏடிஎம் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் சும்மா ஒன்றா செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இந்த ஏடிஎம் ராசிபுரம் ஏடிஎம்மில் கேஷ் டெபாசிட் இருக்குது, எஸ்ன்னு போட்டுருக்கு. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம். நாமக்கல்லில் இங்கே இருக்கிற ஒரு அட்ரஸில் வந்து கேஷ் டெபாசிட் நோன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நாமக்கல்லே வேறு அட்ரஸ் பாருங்கள், நாமக்கல்லே 3 ஏடிஎம் இருக்குது, 4 ஏடிஎம் இருக்குது. அதில் வேறு ஏதாவது சூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எதில் ஏடிஎம், இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேஷ் டெபாசிட் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரங்கசாமி ஸ்ட்ரீட், இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் ஏடிஎம்மில் கேஷும் எடுத்துக்கலாம், கேஷ் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி எல்லா தகவலும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இதுமாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எனக்கு பிரான்ச்சில் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுச்சுன்னா பிரான்ச்சை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஏடிஎம் தான் தெரியும்னு நினச்சிங்கன்னா ஏடிஎம் சூஸ் பண்ணி டீட்டெயிலாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு நாமக்கல் டவுன் கொடுத்தா கூட அதுலேயும் ஒரு ஏடிஎம் இருக்குது டீட்டெயிலாக.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொண்டு வந்து சேர்க்குறேன். இதில் இப்போ ஈஸியாக பிரான்ச்சு டீட்டெயிலு, ஏடிஎம் டீட்டெயிலு, உங்களுக்கு மெயில் ஐடி எல்லாமே இதில் நீட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.